ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். தயவு செய்து நீங்கள் வார்த்தை நேரத்திலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆங்காங்கே நீங்கள் நடந்து திரிய வேண்டாம், எழும்பி திரிய வேண்டாம். தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம். தேவன் எங்களோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றோம். நீங்கள் எல்லாருமே தேவனை ஆராதித்தீர்கள். நாங்கள் அதே உற்சாகத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஓகே, நாங்கள் 2 நாளிலும் கூட ஒரு தலைப்போடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கலாம். ஆண்டவர் விரும்பும் வாழ்க்கை எது என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவன் விரும்புகிற வாழ்க்கை எது என்பதை குறித்து நாங்கள் ஆழமாக நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் அதே ரோமர் அதிகாரத்திலே நாங்கள் 12வது அதிகாரத்துக்கு, ரோமர் அதிகாரத்தில் இருக்கிறான 12வது அதிகாரத்திற்கு நாங்கள் எங்களுடைய வசனங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஓகே, உங்களுக்கு போர் அடிக்குதா இந்த ரோமரை நாங்கள் பார்க்கிறது? இல்லை. ஓகே, தேவனுடைய வசனம் எங்களை கட்டுகிறதாக இருக்கிறது. எனவே சில நேரம் எங்களுக்கு அது கடினமாக தோன்றலாம், எங்களை எச்சரிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எனவே வசனத்தை நாங்கள் அறிகிற பொழுது நாங்கள் விடுதலை அடைகிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பார்க்கலாம். இந்த ரோமர் 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது சில விஷயங்களை பவுல் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானுடைய உதவியோடு நாங்கள் அவைகளை இப்போ இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் விரும்புகிற வாழ்க்கை எது என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிறாரா? என்னுடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற இந்த கேள்விக்கு நாங்கள் இன்றைக்கு விடை காண போகிறோம். இன்றைக்கு தேவனுக்கு உகந்த ஆராதனை என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஜீவ பலியாக எங்களையே அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் நாங்கள் அவருக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு எங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளலாம். உங்களுடைய பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 12வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அதற்கு முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 11வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது என்னவென்றால், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? பவுல் இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். கேட்டுட்டு அவர் சொல்லுகிறார் 36வது வசனத்தில், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமேன். இப்போ இவ்வளவு நாள் நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் தான் எல்லாவற்றிற்கும் முக்கியமானவர். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்திற்காக, உலக மக்களுடைய பாவத்திற்காக அவர் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவராலே தான் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று தான் உண்டாயிருக்கிறது. அப்ப எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இப்படியாக இருக்கிற அந்த தெய்வம், அந்த தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை எனக்கு செலுத்துவீர்கள் என்றால் உங்களையே ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுப்பதே என்று அவர் சொல்லுகிறார். ரைட். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விரும்பும் மனித வாழ்க்கை எப்படி என்றால், ஒன்று, நீங்க உலகத்தோடு ஒத்த வேஷம் போடக்கூடாது. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்றீங்களா? உலகத்தோடு, என்ன சத்தம் குறைவா இருக்கு? உலகத்தோடு ஒத்த வேஷம் போடாத. இன்னொன்று அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு.
இதுதான் முக்கியமான விஷயம். ஒன்று, ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2, உலகத்தோட நீங்கள் வேஷம் போடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லைஃப் எங்களுடைய வாழ்க்கையில 2 வாழ்க்கை. அதாவது பைபிள் சொல்லுகிறது எங்களுடைய எக்ஸ்டர்னல் லைஃப், அதாவது எங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை, அதே மாதிரி எங்களுடைய உள்ளான வாழ்க்கை, இன்னர் லைஃப். இந்த 2மே மிக முக்கியமானது. இன்றைக்கு ஆளுங்க என்ன சொல்கிறாங்கடா, நான் உள்ளுக்குள்ள நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன் பிரதர், உங்களுக்கு தெரியுமா, நான் 3 வேளை ஜபிக்கிறேன், 5 வேளை ஜபிக்கிறேன், சாப்பிட்றதுக்கு முதல் ஜபிக்கிறேன், தூங்குறதுக்கு முதல் ஜபிக்கிறேன். ஆனால் ஏன்னா வெளி வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சும்மா எனக்கு நினைச்சா ஒரு சிகரெட் ஒன்று அடிப்பேன், நினைச்சா ஒரு தண்ணி ஒரு பேக் கொண்டு போடுவேன், இது நான் ஜபத்தில் நான் இதெல்லாம் மாற்றிக்கிடுவேன், இப்படி நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், நான் வெளியில் நல்லா நடிக்கிறேன், நல்ல மாதிரி இருக்கிறேன், ஆனால் உள்ளுக்கு இருக்கிற வாழ்க்கை பேடாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கு பைபிள் என்ன சொல்லுகுதுன்னா, நீங்கள் உங்களுடைய உள்ளான வாழ்க்கை, வெளியரங்க வாழ்க்கை 2மே முக்கியம். இன்றைக்கு வெளியில் பார்க்கிற மக்கள் உங்களுடைய சாட்சி வாழ்க்கையை என்ன சொல்லுகிறார்கள், அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார், உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை அவர் அறிகிறார். இன்றைக்கு இந்த 2 வாழ்க்கையும் சரியாக இருக்கிற பொழுதுதான் தேவனுக்கு நாங்கள் பிரியமாக இருந்து வந்து ஆராதிக்கலாம். எஜமானனே என்று நாங்கள் கையை உயர்த்தணும்டா, செய்கிற எல்லா அட்டூழியங்களையும் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்துட்டு 7வது நாள் என்னை தருகிறேன் என்று ஆராதிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. எதைத்தான் பவுல் சொல்லுகிறார் என்னண்டா, நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் நாங்கள் பார்க்கிறோம் எது பரிசுத்தமானது, இன்றைக்கு எது பரிசுத்தம், இன்றைக்கு எது பரிசுத்தம் ஆனதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எது இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்கிறது, எது பிரியமாக இருக்கிறது தேவனுக்கு, எது பரிபூரணம், எது நன்மை, இதை நீங்க பார்த்தீங்கன்னா எது இன்றைக்கு தூய்மை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கிற விஷயங்கள் பரிசுத்தமாக இருக்குதா, நீங்க கேட்கிறது தூய்மையாக இருக்கிறதா, நீங்க செய்கிற செயற்பாடு தூய்மையாக இருக்கிறதா, நீங்க செய்கிற விஷயம் பிரியமாக இருக்குதா தேவனுக்கு, நீங்க செய்கிற விஷயம் அது பரிபூர்ணம் அல்லாவிட்டால் ஒரு முழுமையாக இருக்கிறதா, தேவனுடைய பார்க்கிற பொழுது பெர்ஃபெக்டாக இருக்கிறதா தேவனுக்கு, அல்லாவிட்டால் நல்லது நன்மையாக இருக்கிறதா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறார், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அவைகளை சிந்தியுங்கள், அவைகளை செய்யுங்கள். புரியுதா? எவைகளை சிந்திக்கிறீர்களோ அவைகளைத்தான் நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் தீமையை நீங்கள் சிந்தித்துக் கொண்டு நீங்கள் நன்மை செய்ய முடியாது. அதான் சொல்லுகிறார், போன முறை அந்த பாஸ்டர் ஜோன் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய நினைவு எதனால் இருக்கிறதோ அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வெளிச்சமாக மாறும் என்றால் அவனுக்கு உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் எது? கிறிஸ்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவது. எப்படி கிறிஸ்து வாசம் பண்ணுவார்? தூய்மை எங்கேயோ, பரிசுத்தம் எங்கேயோ, நன்மை எதுவோ அங்கே தேவன் வாழுவார். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருளாக இருக்குமாயிருந்தால், அவனுடைய உள்ளான வாழ்க்கை இருளாக இருக்குமாயிருந்தால் வெளியிலும் இருளாகத்தான் இருக்கும். இன்றைக்கு இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை, இன்றைக்கு உங்களுடைய சரீரங்களை என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய சரீரம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரமாக இருக்குதா, அல்லாவிட்டால் தேவன் ஆளுகிற சரீரமாக இருக்கிறதா? இதுதான் வாழ்க்கை. எப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, இப்படி தட்டி சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். நல்லா சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். ஆனா இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுக்கிற பொழுது தேவன் அவனை கெடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே இது தேவன் கொடுத்த ஒரு பெஸ்டான ஒரு வாழ்க்கை தான் இந்த சரீரம். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது எது தூய்மை, எது தேவனுக்கு விருப்பம், எது எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நாங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயம் எது, இவைகளை நாங்கள் சிந்திக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த முடியும். எப்படி என்றால்,
இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், எல்லாவற்றால் இந்த பகுத்தறிவு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால், நீங்கள் தேவனுக்கு உண்மையான ஒரு பலியாக நீங்கள் மாற முடியும். உங்களுடைய ஆராதனை வேதம் சொல்லுகிறபடி அவருக்கு பரிபூர்ணமான ஆராதனையாக இருக்கு. இன்றைக்கு என்னண்டா, இந்த 2 மணி நேரம் நீங்கள் இங்கே வந்து இருந்து இந்த வர்ஷிப் பண்ணுறீங்க, ஒரு 3 பாட்டு பாடுறோம், ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்குறோம், அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடுறோம், நல்ல ஒரு வீடியோஸ் இதெல்லாம் போடுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம், வேறு என்ன செய்கிறோம், சேமனை உட்காந்து கேட்குறோம், கேட்டுட்டு வீட்டை போயிடுறோம். இந்த 2 மணி நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அவருக்கு உண்மையாக நாங்கள் இருக்க முடியாது, உண்மையான ஒரு பலியாக நாங்கள் அவருக்கு மாற முடியாது. எப்போ இந்த உண்மையான இந்த ஆராதனை நாங்கள் செய்ய முடியுமெண்டா, எப்போ தேவன் எங்கள் ஆராதனையிலே வந்து அசைவாட முடியுமெண்டா, தேவன் எப்போ ஒரு அசைவை, ஒரு பெரிய ஒரு ரிவைவலை தேவன் ஏற்படுத்த முடியுமா இருந்தால், வெளியில் இருக்கிற இந்த 6 நாட்கள் நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்றுதான் மிக முக்கியமான விஷயம். ஆராதனை என்பது இது அல்ல. ஆராதனை இந்த 2 மணி நேரம் நாங்கள் ஆராதிக்கிறது எங்களுடைய லைஃப், எங்களுடைய வாழ்க்கை, ஜீவ பலியாக நாங்கள் உயிரோடு நடக்கிற எங்களுடைய வாழ்க்கை தான் தேவனுக்கு உண்மையான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. இன்றைக்கு 6 நாட்கள் எங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, எப்படி நாங்கள் வாழுகிறோம்? மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 7வது நாள் வந்து நாங்கள் ஆராதிக்கிற பொழுது அந்த வெறுமையை உணர்கிறோம், அந்த பிரசன்ஸை நாங்கள் உணர முடியாமல் இருக்கிறோம், தேவனுடைய அந்த தொடுதலை எங்களால் உணர முடியாமல் இருக்கிறது. இதைத்தான் இவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து, உங்களோட அப்பாவை பார்த்து இன்றைக்கு நீங்கள் போய் ஆஃப்டர் செலிப்ரேஷன் நீங்கள் வீட்டை போய் உங்களோட அப்பாவை பார்த்து, அப்பா அல்லாவிட்ட உங்களோட அம்மாவை பார்த்து, நீங்கள் சூப்பர் அம்மா, நீங்கள் சூப்பர் அப்பா, உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைப்பா, அப்படி நல்ல ஸ்ட்ராங், நீங்கள் சூப்பர், உங்களை மாதிரி அழகானவர் இல்லை, நீங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் அவருக்கு முன்னுக்கு போய் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன செய்வார் அப்பா? அப்பா நீங்கள் இவ்வளோ நாள் எங்களை வளர்த்துருக்கீங்க, சூப்பரப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தம்பி ஏதோ ஓடிட்டு போட இல்லாட்டி ஏதாவது விழுந்துட்டார் போல. இன்றைக்கு அப்பாக்கு எது சந்தோஷம் என்றா, அவரை பார்த்து நீங்க நல்லவர், வல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அது செய்தீர் இது செய்தீர் என்று நாங்க 2 மணி நேரம் இல்லாவிட்டால் 1 மணி நேரம் 5 மணி நேரம் கத்துறதுல பிரயோசனம் இல்லை. ஆராதனை முக்கியமானது. ஆனால் நான் இங்கே சொல்ல வருகிற விஷயத்தை இங்க கவனிங்க. என்னவென்றால், அதே அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிற ஒரு 4 பேர் போய் சொல்றான், வா உங்களோட மகன் பெஸ்ட்டுங்க, நேற்று பார்த்தேன் ஒரு விஷயம் செஞ்சாரு, ரோட்டில் அடிபட்டு இருக்கிற ஒரு ஆளை போய் அவர் தூக்கிட்டு போனார். இன்றைக்கு தீமத்தை சொன்ன மாதிரி தூக்கி கொண்டே அவருக்கு ஹாஸ்பிட்டலில் போட்டு அவர் இப்போ சுகமாகி ஆரோக்கியமாக இருக்கிறாரு. அல்லாவிட்டால் உங்களோட மகன் போன எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்ஸ் சூப்பராக எடுத்திருக்கிறாரு, உங்களோட மகன் நல்ல அருமையான நல்ல குணம், இப்படி என்று அப்பாட்ட போய் சொல்கிறது எப்படி அப்பாவுக்கு பெருமையாக இருக்குமா? இல்லை நீங்கள் போய் அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் உங்களுக்கு நல்ல பெரிய மீசை இருக்குது, நல்ல மசில்ஸ் இருக்குது, இப்படி என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? எது சந்தோஷம்? அப்பாவுக்கு எது சந்தோஷம்? வெளியில இருந்து வருகிறதான வார்த்தைகள் தான். இன்றைக்கு இதுதான், இன்றைக்கு எது தேவன் விரும்புகிற விஷயம் என்றால், அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் உண்மை. ஆனால் அதை விட எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளான வாழ்க்கை, வெளியரங்க வாழ்க்கை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே அந்த அப்பா எப்பொழுது சந்தோஷப்படுவார் என்றால், மற்றவர்கள் வந்து தன்னுடைய மகனை பற்றி சொல்லுகிற விஷயங்கள், இவன் நல்லவன், இவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, இவன் மற்றாக்களை மாதிரி குடிச்சிட்டு திரியல, ஊதாரியா திரியல, ரோட்டில் திரியல, நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறான், நல்ல அறிவு, நல்ல நாலேஜ், நல்ல பழக்க வழக்கங்கள், இவைகளை சொல்லுகிற பொழுது அந்த அப்பாவுக்கு இனியிலேன்னு ஒரு சந்தோஷம் வந்து மகனை கட்டி அனுப்ப, உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன். இதுதான் கடவுள், இதுதான் ஆண்டவர். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். வெளியில இருந்து எங்களுக்கான அந்த சாட்சி, எங்களுக்கான அந்த நல்ல வார்த்தைகள் வெளியிலிருந்து வருகிற பொழுது தேவன் எங்களை விரும்புகிறவராக இருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா
29வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது முடியுமா இருந்தால் வாசிங்க. ஏசாயா 29:13. ஏசாயா 29:13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இங்க ஏசாயா என்ன சொல்லுகிறாருண்டா, ஐயா, நீங்க பயப்படுற பயம், நீங்க வந்து இப்படி அமைதியா இருக்கிறீங்க, நீங்க கையை உயர்த்தி ஆராதிக்கிறீங்க, இதெல்லாம் யாரோ ஒருவர் சொல்லித்தான் நீங்க செய்யறீங்க. ஆனா உங்களுடைய இருதயம் வெளியில இருக்குது, வெளியில வேற சிந்தனையில இருக்கிறது, வேற எங்கேயோ நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய உதடுகள் பாடுகிறது, நீங்கள் கைகளை சும்மா அசைக்கிறீர்கள், ஆனால் உண்மையான ஆராதனை அது அல்ல. அதே மாதிரி இயேசுவும் சொல்லுகிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. புரியுதா? இன்றைக்கு இருதயங்கள் தேவனோடு இல்லை. இருதயம் தேவனோடு இணைகிற அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு சும்மா ஒரு சடங்காச்சாரத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, கட்டாயத்திற்காக இன்றைக்கு செயற்படுகிறவர்களாக இருக்கிற பொழுது தேவனுடைய செயல்கள், தேவனுடைய நன்மைகளையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, நம்மால உணர முடியாமல் இருக்கிறது, குடும்பங்களுக்குள்ளே அதை காண முடியாமல் இருக்கிறது, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம் சும்மா பொய், மாயமாலம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டுக்கொண்டு இருக்காதீங்க. ஒன்று நீங்க உலகத்தோட போறா உலகத்துக்குள்ள போங்க, ஒன்று தேவனோடு நீங்க இருக்கணும்டா பெர்ஃபெக்ட்டா இருங்க, வாங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ரெட்ட வேஷம் போடுகிற பொழுது எந்த காரியமும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இப்ப சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 16வது அந்த 12வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறாருண்டா, இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லா மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிக்கு பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடாமலும், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தணலை அவன் தலையில் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போர் செய்யாதீங்க, நீங்க போட்டி போடாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, தீமை செய்தா அதற்கு இன்னொரு தீமையை செய்யாமல் நன்மை செய்து நீங்கள் அந்த தீமையை வென்று கொள்ளுங்க. இதுதான் கிறிஸ்டியன்ஸ் லைஃப். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்படியானவர்கள் ஆராதிக்கிற பொழுது, இப்படியான மனிதன் ஆராதிக்கிற பொழுது தேவனே வந்து கொர்நேலியுவுக்கு முன்பதாக நின்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். கொர்நேலியு ஒரு நாள், அவன் தேவனை அறியாதவன், ஒரு இராணுவ தளபதி, ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது தேவதூதனே வந்து நின்று, கொர்நேலியுவே, என்ன இப்படி ஒரு பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், நீ போய் அவனை கூட்டிக் கொண்டு வா, எல்லாரையும் கூப்பிடு. பேதுரு வந்து பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தானம் இல்லை, அவர்களுக்கு மெம்பர்ஷிப் கிளாஸ் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஆவியானவர் அங்கே வந்து அசைவாடினார். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது, அங்கே விடுதலை உண்டாகியது, அங்கே வெற்றி உண்டாகியது, ஒரு பெரிய ஒரு ரிவைவல் அங்கே ஏற்பட்டது.
இன்றைக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கிறது. தேவன் செயற்பட மாட்டாரா? தேவன் ஏதாவது ஒரு சம்திங், ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டாராண்டு. ஆனால் இன்றைக்கு இதுதான் நிலை. பவுல் எங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு சில கேள்விகளை உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். அதுக்காக நீங்க என்னிடத்துல கோவிக்காதீங்க. இன்றைக்கு ஆராதனையில் நாங்கள் எப்படி கலந்து கொள்ளுகிறோம்? உங்களையே நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க. நான் உங்களை குற்றம் தீர்க்கிறதாக இல்லை, உங்களை நான் குற்றப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்க எப்படி ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறீர்கள்? இன்றைக்கு கட்டாயத்திற்காக நீங்க வருகிறீங்களா, அல்ல தேவனுக்காக நீங்க வருகிறீங்களா? அம்மா அப்பாவுடைய கட்டாயம், அல்லாவிட்டால் லீடர்ஸ் கேட்பார்கள், அல்லாவிட்டால் நான் பாஸ்டர் கால் பண்ணுவார், அதுக்காக நீங்க வாரீங்களா? இல்லாட்டி ஏதோ ஒரு கடமைக்காக போகணும் என்றதுக்காக வாரீங்களா? இல்லாவிட்டால் உணர்வோடு கூட ஆண்டவரை இன்றைக்கு பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், அப்படி நாங்கள் வருகிறோமா? இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் வருகிறீர்கள்? எத்தனை மணிக்கு நீங்கள் ஆராதனைக்கு வருகிறீர்கள்? ஓகே, அத்தனை மணிக்கு வந்த பிற்பாடும் நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? இல்லாவிட்டு அந்த நேரத்தில் வெளியில போய் உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு செய்கிறீங்களா? நாங்க கேட்போம், நாங்க வெளியில போய் நாங்க செலவு செய்கிறோமா? அல்லாவிட்டால் தேவனை ஆராதிப்பதை விட, சபைக்கு வருவதை விட உங்களுக்கு வேறு காரியங்கள் உங்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறதா? தேவனை ஆராதிப்பதை விட, தேவன் சபைக்கு வருவதை விட எங்களுக்கு வேறு காரியங்கள் முக்கியமாக இருக்கிறதா? வெட்டிங், ஸ்போர்ட்ஸ், வேற என்ன? யாரையாவது பார்க்க போறது, சந்திக்கிறது, இது எங்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறதா? அல்லாவிட்டால் தேவனுடைய ஆராதனை இன்றைக்கு முக்கியமாக இருக்குதா? ரைட். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் சபை நடந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு எழும்பி நடக்கிற ஒரு ஆளாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனை உண்மையாக நாங்கள் ஆராதிக்கிறோமா? கைகளை அசைத்து நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? தேவனை உண்மையோடு நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? அதை விட இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து இன்றைக்கு ஃபோன் அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. மற்றவர்களோடு பேசுகிறது முக்கியமாக இருக்கிறது. மற்றவர்களை இடையூறு செய்கிறது முக்கியமாக இருக்கிறது. ஒருவர் நல்லா ஆராதிச்சு இருக்கும்போது தட்டுறது, நல்லா வர்ஷிப் போய்கிட்டு இருக்கும், அப்போ தான் கிட்டுக்கிட்டு எழும்பி நடந்து போகிறது. நோ, தேவன் ஒழுக்கம் உள்ள தேவன். எனவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது நீங்க உயிரோட உங்களை ஒப்பு கொடுக்கிறது. அந்த பழைய காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பலியை, ஒரு ஆட்டை அவர்கள் அந்த உயிரோடு அதோடைய கை காலை கட்டி அப்படியே அந்த பலிபிடத்தில் வச்சு அதை பலியிடுவார்கள். இன்றைக்கு அதே போல தான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு ஒரு பலியாக நாங்கள் எப்படி இருக்கோம்னா, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்யணும், நாங்கள் படிக்கணும், உடைய காரியங்களை செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும். அதே நேரத்தில் தேவனுக்கு நாங்கள் உகந்த நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு தேவன் விரும்பும் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்குது? இப்போ நான் பார்த்தேன், ஜென்ரலாக பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க முடியுமா ஒருவர்? ரோமர் 12:3. ஓகே, ரைட். ரோமர் 12:3 விதமாக சொல்லுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவன் தனக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள், கேளுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஏனெனில்
நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஓகே, கீழே இருக்கிற வசனங்களை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறாருண்டா, இங்க கவனிங்க. இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இங்க பவுல் என்ன சொல்லுகிறாருண்டா, இந்த கவனிங்க, இதில் நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் வளருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை நாங்கள் கேட்கலாம். உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பேர் தெரியும். இன்றைக்கு உங்களுக்கு எது உங்களுடைய வாழ்க்கையில் பிளஸ் மைனஸாக இருக்கிறது, எது பலவீனமாக இருக்கிறது, எது உங்களுடைய வாழ்க்கையில் பலனாக இருக்கிறது? டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க எதுல பலனாக இருக்கிறீர்கள், எது பலவீனமாக இருக்கிறீர்கள்? சாப்பிட்றதுல சிலர் பலனாக இருப்போம், பாஸ்டிங் இருக்கிறதுல பலவீனமாக இருப்போம். இன்றைக்கு எதுல நாங்கள் பலனாக இருக்கிறோம், எங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறது, எதுல நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம்? கூடுதலாக கணவன் மனைவி இதை பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஒருவர் சொன்னார், என்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி உனக்கு தெரியும், நம்மளை பற்றி ஊருக்கே தெரியும். இன்றைக்கு நாங்கள் யார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். என்னோட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எங்களுடைய பலவீனம், எங்களுடைய பலன், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள், கனப்படுத்துகிறீர்கள்? தேவனை உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க அவரை ரெஸ்பெக்ட் பண்றீங்க? அது எப்படி சொல்லலாம்டா, தேவனோடு எந்த அளவுக்கு நீங்க தொடர்புல இருக்கிறீங்க, தேவனோடு எந்த அளவில் உங்களுடைய தொடர்பு இருக்கிறது. இன்னொன்று நாங்க பார்க்கலாம், இப்பொழுது நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, இப்ப இந்த சபையில நீங்க இருக்கிறீங்க, எந்த நிலையில இருக்கிறீங்க, என்ன மனநிலையோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? தோல்வி, சந்தோஷம், துக்கம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, என்ன மனநிலையோட நீங்க இருக்கிறீங்க? அல்லாவிட்ட ஆராதனை முடிஞ்சோன்னு எங்க நாங்க போறோம் சாப்பிட்றதுக்கு, எல்லாவிட்டால் ஐயோ வீட்டில் சாவி எடுத்தனா, எல்லாவிட்டா காடியை பூட்டினா, இப்போ என்ன மனநிலையில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் சிந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தின் அளவு இன்றைக்கு எவ்வளவாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், தேவனை எவ்வளவு தூரம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் இருக்கா? தேவன் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தா. ஆனா உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு அளவில் இருக்குது? இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறோம். வேகமாக நாங்கள் பார்க்கலாம். நீங்க இதில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இன்றைக்கு உங்களையே நீங்க மிஞ்சின நீதிமானாக எண்ணாதீங்க. எப்படி எண்ணாதீங்கன்னா, போலியான மதிப்பீடுகளை நீங்க செய்யாதீங்க, போலியான அளவீடுகளை நீங்கள் செய்யாதீங்க. எப்படி என்றா, நீங்கள் ஒன்று வந்து உங்களையே நான் ஒரு டஃப்ல இருக்கிறேன், நான் என்ன விட யாருமே இல்லை, நான் விசுவாச அரக்கன், என்ன மாதிரி யாருமே இல்லை, நான் அவ்வளவு இதில் இருக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் உங்களையே தாழ்வாக நினைக்காதீங்க. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி நீங்கள் எண்ணம் உள்ளவர்களாக இருங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசத்தின் அளவு இருக்கிறது, அந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு சிலர் என்னென்றா தங்களையே தாழ்த்துக்கிறது, நான் ஒரு புழு, நான் ஒரு புழுதி, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு குப்பை, அப்படி என்றது சிலர். இன்னும் சிலர் என்ன செய்யறேன்டா, என்ன விடுது, நான் யார் தெரியுமா, எங்களோட அப்பா யார் தெரியுமா, தாத்தா யார் தெரியுமா, அப்படி என்று சொல்லு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீ யார் என்று உனக்கு தெரியும், அதை விட ஆண்டவருக்கு உங்களுக்கு நீங்க யார் என்று தெரியும். இன்றைக்கு நீங்க விசுவாசத்தில் வளருகிறீர்களா, அல்லாவிட்டால் விசுவாசத்தில் மழுங்கி போகிறீர்களா, இன்னும்
கழுதை தேஞ்சி கட்டெரும்பு மாதிரி போய் கொண்டிருக்கிறோமா, இல்லாவிட்டால் நாங்கள் இன்னும் வளர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்ன விஷயம் என்பதை. நீங்கள் இன்றைக்கு சபையிலே என்ன அவயவங்களாக இருக்கிறீர்கள்? இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவயவம் என்பது கண், கண், காது, மூக்கு, வாய். இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் கையை கலட்டி வீட்டை வச்சுட்டு வந்தீங்களா? யாராவது 2 கையோடு வந்திருக்கீங்க, கையை தூக்கி காட்டுங்க. ஓகே. காலை கலட்டிட்டு வந்திருக்கீங்களா? பாருங்க, இந்த ப்ரோசஸ் என்ன ப்ரோசஸ்ன்றா, நாங்கள் கையால் எடுக்கிறோம், சாப்பாடு எடுக்கிறோம், வாயில் வைக்கிறோம், வாய் அரைக்குது, பிறகு அப்படியே சாப்பாடு உள்ளுக்கு தொண்டைக்குள்ள போகுது, அங்கே போய் இறப்பையில் போய் அங்கே செமிபாடு அடையுது, அதுக்கு பிற்பாடு வெளியாகிறது. இந்த ப்ரோசஸ் நடக்காட்டி எப்படி இருக்கும்? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வயிற்றுலே இருக்குது தேங்கி. இதுதான் நிறைய பிரச்சனையாக இருக்கு. இன்றைக்கு சொல்லுகிறது, வயிறு சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் ஸ்டக் பண்ண போகிறோம், இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு நாங்கள் லீவு போட போகிறோம். எப்படி இருக்கும்? எல்லாமே ஆள் முடிஞ்சு. இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த சரீரம் எல்லாமே வேலை செய்யணும். இன்றைக்கு காலையில் அலாம் அடிக்கிறது 5 மணிக்கு, கை போய் அலாமை ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் படுக்க தூங்குது. சிலர் ஓகே உடனே எழும்புகிறீர்கள், கை உங்களுக்கு உதவி செய்கிறது, கால் நடக்கிறது, நீங்கள் வாஷ்ரூம் போகிறதுக்கு மூளை சொல்லுகிறது, நீங்கள் போய் குளிக்கிறீங்க, உடுப்பெல்லாம் மாற்றுறீங்க, பிறகு இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஒரு பகுதி வேலை செய்யாட்டி, மூளை ஒன்றுமே ஆன்சர் பண்ணாட்டி எப்படி இருந்திருக்கு காலையில்? எப்படி இருந்திருக்கும்? ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது. இதே மாதிரி தான் சபையிலையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருண்டா, சபை தேவனுடைய சரீரமாக இருக்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் அவயவமாக இருக்கிறீர்கள். இந்த அவயவங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் அதனுடைய வேலையை செய்தால் தான் இந்த சபையாகிய இந்த சரீரம் என்ன செய்யும்? இயங்கி கொண்டு போகும். இன்றைக்கு என்னண்டா, சில கால்கள் வேலை செய்யாமல் இருக்குது, சிலருடைய போன் வேலை செய்யாமல் இருக்குது. இன்றைக்கு இதனால இன்றைக்கு சபை என்னவென்றால் ஸ்தம்பித்த நிலையிலே இருக்கிறது. அல்லாவிட்டால் எப்படி சொல்லுவோம், சபையுடைய வளர்ச்சி குன்றியதாக இருக்கிறது. இங்கே பவுல் என்ன சொல்லுகிறாரண்டா, அல்லாமலும் உங்களுடைய முதலாவது நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்பதாக நல்ல ஃபயராக இருந்தேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கு நான் அப்படியே ஹோல்டாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில்? நீங்கள் தேவனை அறிந்திருந்து இன்றைக்கு நீங்கள் அப்படியே ஸ்தம்பித்த நிலையில் எல்லாவிட ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நாங்கள் அப்படியே நிற்கிறோமா? அல்லாவிட்டா விசுவாசத்தில் இன்னும் வளர்ந்து கொண்டு போகிறோமா? எல்லாவிட்டா பல பிரச்சனைகளை பார்த்து அப்படியே நாம் வருவோம் இருப்போம், அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம்னு சொல்லி நாங்கள் அப்படியே நாங்கள் இருக்கிறோமா? ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அப்படி அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் தேவனோடு நீங்கள் நெருங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி என்றால் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் தரித்திருக்க கடவன், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு நீங்கள் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஜெபிச்சு சுகமாகிறது தான் அற்புதம். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரமாக இல்லாமல் இருக்கலாம், அது மட்டும் வரம் இல்லை. மாறாக நீங்கள் ஒருவனை போய் விழுந்து கிடக்கிற ஒரு ஆளை தூக்கி விடுறதும் ஒரு வரம்தான். இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு வரம்தான். ஒரு நபரை சபைக்கு கொண்டு வருவதும் ஒரு வரம்தான். இது சாதாரணமாக எல்லாருமே செய்துவிட முடியாது. எனவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரங்களை வச்சிருக்கிறார், உங்களுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லதாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் என்ன நடக்குதுன்னா, செய்யக்கூடாத விஷயத்தை செய்கிறது. புரியுதா?
இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலையும் பாருங்க, சில செய்யக்கூடாத விஷயங்களை குடும்பத்தில் ஒரு ஆள் செய்கிறதுனால பெரிய ஒரு பிரச்சனையாகும். ஒருவர் இவ்விதமாக சொல்லுகிறார், என்னண்டா, செய்யக்கூடாததை செய்ய முயற்சி செய்யும் ஒரு விசுவாசியை காட்டிலும் கேடு விளைவிக்கக்கூடிய வேறு ஒன்றுமே இல்லையா. உங்களுக்கு தேவன் கொடுக்காத, அல்லாவிட்டால் தலைமைத்துவம் கொடுக்காத வேலைகளை, அல்லாவிட்டால் ஒரு நிறுவனம் கொடுக்காத வேலைகளை நீங்கள் செய்கிற பொழுது அங்கே பெரிய ஆபத்தை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள். எப்படி என்றா, இந்த கை சொல்லுகிறது, நான் ஒரு 2 நாளைக்கு காலா இருக்க போறேன். என்ன சொல்லுது? 2 நாளைக்கு நான் காலா இருந்து நான் நடக்க போறேன். 2 நாளைக்கு நான் தான் என்ன செய்ய போறேன்? காலா இருக்க போறேன். எப்படி இருக்கும்? நம்ம தலைகளா நடக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சிலருக்கு சில வரங்களை, சில பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவைகளை சரியாக தேவனுடைய சித்தத்தோடு நாங்கள் செய்கிற பொழுது அந்த சரீரம் சரியாக செயற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே பவுல் எவ்விதமாக சொல்லுகிறான்? கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே பாருங்க, சரீரமும் ஒரே அவயவமாய் இருக்கிறபடினால் அதாவது சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவமாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்ல, அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராமல் போகுமோ? காதானது நான் கண்ணாய் இராததினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்று சொன்னால் அது சரீரத்துடைய அவயவம் இல்லாமல் இருக்குமா? இப்ப கண் சொல்லுகிறது, நான் காதா இருக்காததுனால எனக்கு விருப்பம் இல்லை சரீரத்தில் இருக்கிறது. கை சொல்லுகிறது, நான் காலா இருக்காதபடினால நான் சரீரத்தில் இருக்க மாட்டேன். இப்படியே சொன்னால் சரீரத்தினுடைய வேலைப்பாடு எப்படி இருக்கும்? இன்றைக்கு இதுதான் நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எதிலே வச்சிருக்கிறாரோ, எந்த விஷயத்தில் வச்சிருக்கிறாரோ, நீங்கள் அதை செய்ய நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் இன்றைக்கு சபைக்கு என்ன அவயவமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் சபைக்கு கையா இருக்கிறீங்களா, காலா இருக்கிறீங்களா, எதுவாக இருக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். கண் பார்க்கறதுக்கு தான், அது மூக்காக மாறினால் அது ஆகாது, அது அப்படி முடியாது. எனவே தேவன் எந்த நிலையிலே உங்களை வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் அவைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனை எவ்வளவு தூரம் நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள், அவரை ஆராதிக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? உங்களுக்குள்ளே ஏதாவது வரம் கிரியை செய்கிறதா? அதை நீங்கள் பயிற்சிவீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற விஷயமாக இருக்கலாம். அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் உங்களை பிறக்க வச்சிருக்கிறார்? ஏன் மலேசியாவில் உங்களை தேவன் வச்சிருக்கிறார்? ஏன் நீங்கள் இருக்கிற அந்த கம்பெனியில் உங்களை வச்சிருக்கிறார்? ஏன் அந்த சபையில் தேவன் உங்களை வச்சிருக்கிறார்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் அதுக்கான பதில் இருக்கிறது. எனவே தேவன் உங்களை இன்னும் அதிகமான தூரத்துக்கு அவர் உங்களை கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் நாங்கள் பார்த்தோம் கடந்த 8வது அதிகாரத்தில். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்க அப்படியே வந்து குந்தி இருந்துட்டு, அப்படியே அமர்ந்து இருந்துட்டு நாக்காளியை சூடாக்கிட்டு போறதுக்காக அல்ல, மாறாக தேவனுடைய வாழ்க்கையில கட்டங்கட்டமாக ஏதோ ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் மகிமைப்படுவீர்கள். நீங்கள் ஒரு 1000 பேருக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 10,000 பேருக்கு. ரெய்னாட் பொங்கே என்பவர் சாதாரண ஒரு மேலத்தைய நாடில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொன்னார், நீ ஆப்பிரிக்காவுக்கு போ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய கூட்டத்துக்கு வருவார்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு ரெய்னாட் பொங்கையாக இருக்கலாம் அந்த இடத்துல, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை அறிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய வரம் என்னன்னு பாருங்க, அந்த ரெக்கில் நீங்கள் போங்க. இந்த காலையில் நாங்கள் வாரம் அந்த காடி எடுத்துட்டு ஒவ்வொருவரும் தண்ட ரெக்கில் தான் போகிறாங்க. ஒரு ஆள் மாறி ஒரு ரெக்கில் வந்துட்டா திடீரென்று சடன் பிரேக் போட்டு ஒரு 4-5 காடி அடிபடும். இதே மாதிரி தான்
ஆண்டவர் சபையிலையும் சில காரியங்களை, சிலரை தேவன் சில காரியங்களுக்காக வச்சிருக்கிறார். பவுல் அப்படியே நீங்க போய் வீட்டை போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, எல்லாரும் சுவிசேஷகர் அல்ல. தேவன் ஒவ்வொருவருக்கு தேவன் விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறார். அவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? சும்மா 6 நாள் அங்கெஞ்ச போயிட்டு அப்படி எப்படி தெரிஞ்சுட்டு வர்றதுல பிரயோசனம் இல்லை. எனவே தேவன் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் இவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லா சபைகளையும் இருக்கிற ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கிறாக்களை பார்த்து கொஞ்சம் தரக்குறைவாக பார்க்குறது, கொஞ்சம் நல்லா வந்து கையை நீட்டினா ஒரு 4 பேர் விழுந்தா அவரை தூக்கி நல்லா கொண்டாடுறது, கொஞ்சம் காரசாரமாக பேசிட்டா அவரை பற்றி தூத்துறது. ஒரு வரம், தங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வரம் நன்றாக வேலை செய்கிற பொழுது மற்றவர் ஒன்றுமே இல்லை என்று அவரை அற்பமாக எண்ணுகிறது. இன்றைக்கு இதை நாங்கள் செய்யவே கூடாது. ஒருவரை நாங்கள் உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் நாங்கள் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு சபைக்குள்ளே இந்த ஜாதி காஸ்ட் பார்க்குறது, கொஞ்சம் நல்ல வசதியாக வந்துட்டா அவங்கள மேலே தூக்கி வச்சிருக்கிறது, கஷ்டப்பட்டாக்களை கொஞ்சம் இதாக பார்க்குறது, இதெல்லாம் நாங்கள் மாற்றணும். இவைகளை நாங்கள் மாற்றுகிற பொழுது தேவன் எங்களுக்குள்ளே பல கிரியைகளை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே எல்லாரையும் நாங்கள் சமமாய் பார்ப்போம். எனவே பவுல் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு அவர் சொல்லுகிற பொழுது, யூதன் ஒன்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, இவங்க பலஸ்தீனர் என்று அல்ல, இவங்க அரபிக் என்று அல்ல, எல்லாரையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஷ்டவேலை அடிக்கிற பொழுது, இஷ்டவேலை மற்ற நாடுகள் தாக்குற பொழுது துக்கமாக இருக்கும். ஐயோ இஷ்டவேலை அடிக்கிறாங்களாப்பா, சாகுறாங்களா, ஆளுங்க சாகுறாங்களா. ஆனால் பலஸ்தீனியர்களை அடிக்கிற பொழுது சந்தோஷம். நோ, அவர்களும் தேவன் உருவாக்கியவர் தான். எனவே நாங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சாதி குறைஞ்சவன் அல்ல, சாதி கூடினவன். நோ, எல்லாருமே ஈக்குவல் தான் தேவனுக்கு. ஒருவர் சொன்னார், நாங்கள் இயேசுவின் இரத்தத்தாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். அப்படி நீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்கடா, நீங்க தவறாக நீங்க பிறந்திருக்கிறீங்க. நாங்கள் இயேசுடைய இரத்தத்தாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோமானா அவர் தான் எங்களுடைய தகப்பன், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் ஒருவரை தரக்குறைவாக பார்த்து ஒருவரை நாங்கள் மேன்மைப்படுத்துவதல்ல. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பாருங்கள், அப்படியே நீங்கள் வாசிச்சு பாருங்கள். வீட்டை போய் இந்த வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பவுல் சொல்லுகிறார், அதிக கனத்தை எதுக்கு கொடுக்குறோம்டா, இந்த முடிக்கு கொடுக்குறோம். காலையில் எழும்பினோன்னே முடி சீவிரம், ஆல்ரெடி அன்னைக்கு பிரச்சனை இல்லை, வேலை இல்லை, முடிய சீவிரம், அப்படி அழகு பார்க்குறோம், இதன்றோம், அப்படி சுருட்டி விடுறோம், இதன்றோம். ஆனால் இருதயத்துக்கு அந்த இதை கொடுக்க மாட்டோம். நல்ல கண்ட எண்ணெய், பாம் ஆயில், அது எல்லாத்தையும் ஊற்றி அடிச்சுட்டு கடைசியாக மூச்செடுக்க இல்லாமல் இருக்கு. இன்றைக்கு இதுதான். இன்றைக்கு பலவீனமான இருக்கிறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அதிக மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம். இன்றைக்கு வேதாகம் சொல்லுகிறது, சிலரை நாங்கள் எங்களோட நாங்கள் கூட்டிகிட்டு போகணும். சபை என்பது எனக்கு எல்லாம் தெரியுமன்ற மாதிரி நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்தா பின்னுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்து தான் அங்கே கொண்டு போகணும். அதுதான் சக்சஸ். ஒருவர் சொல்லுகிறார், எது வெற்றியான ஊழியம் என்றா, வெற்றியான சபை என்றா, வெற்றியான வாழ்க்கை என்றா, முடியாதவனையும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுகிற நினைக்கிற ஒருவனுக்கு நீங்கள் அவனையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு போவதுதான், சேர்த்து கொண்டு ஓடுவதுதான் வெற்றியான ஓட்டம். புரியுதா? அதுதான் வெற்றியான ஓட்டம். எனவே இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்கடா, உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வரங்களை நீங்கள் மல்டி பண்ணுங்க, இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே ஒவ்வொரு வரங்களை உடையவர்களாக இருக்கிறோம், அவைகளை நாங்கள் பார்ப்போம் என்னவென்று. அவைகளை உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்கிற, தேவன் எதை ஏவுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குற ஊழியம் இருக்கும். யாரையாவது கண்டா இவங்களுக்கு இந்த சட்டை சரியா இருக்கு, இவங்களுக்கு இது சரியா இருக்கு. அதுதான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதன் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். வேகமாக நாங்கள் போவோம், டைமையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படியே. ரைட். 3வது விஷயம், தேவன் விரும்பும் ஒரு அன்புள்ள வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அன்பு
தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் லைஃப் என்றாவே அன்பு. இன்றைக்கு அன்பான வாழ்க்கையை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கணவனை நாங்கள் நேசிக்கிறோமா? மனைவியை நேசிக்கிறீங்களா? பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? சபை மக்களை நேசிக்கிறீங்களா? ஊழியக்காரரை நேசிக்கிறீங்களா? லீடர்ஸை நேசிக்கிறீங்களா? சிஜி லீடர்ஸ், சிஜி மெம்பரை நீங்க நேசிக்கிறீங்களா? முக்கியம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து விடுங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ற காலம் சமீபமாயிற்று. காலம் சமீபமாயிற்று. எனக்கு 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 எனக்கென்று ஓடின காலங்கள் முடிய போகிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் போய் நிற்கிற பொழுது அவர் கேட்கிறது, எத்தனை காடி வாங்கின, எத்தனை வீடு வச்சிருக்க, எத்தனை நோ, நீ எனக்காக என்ன செஞ்ச? வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் ரெண்டு அவர் டிவைட் பண்ணுற, ரெண்டு செப்பரேட்டாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அது செய்யலை, இது செய்யலை, சிறைச்சாலைக்கு வரையில, வஸ்திரம் தரையில, தண்ணி தரையில, எங்கே எங்கே எங்கேன்னு கேட்குறாங்க. இந்த சிறியாரில் யாருக்காவது ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கு செஞ்சீங்க. இவங்க செஞ்சாங்க, நீங்கள் செய்யலை. உங்களுக்கு இந்த இடம் தான். பைபிள் எங்களுக்கு தெளிவாக அதை சுட்டி காட்டுகிறது. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது 3 விஷயம் இங்கே பார்க்கலாம். மாயமற்ற அன்பு இருக்க வேண்டுமாயின் தீமையை நீங்கள் வெறுத்து விட வேண்டும், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சகோதர சிநேகம் இருக்க வேண்டுமாயின் நீங்கள் மற்றவரிடத்திலே பாசமாயிருங்கள், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டுமாயின் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பவுல் சொல்லுகிறார், என்ன இப்படியே இருக்க போறதில்லை. நான் பார்க்கிறேன், இந்த சபை இப்படியே இருக்கிற போதில்லை. தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ரிவைவலை தேவன் கொண்டு வர போகிறார். தேவன் பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். சிலருக்கு சொல்லுகிறார், சிலர் நீங்க தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள், ஊழியத்திலே தலைவர்களாக இருக்கிறீர்கள், சில லீடர்ஸாக இருக்கிறீங்க. சில பாடுகள், சில நெருக்கங்களுக்குள்ளே நீங்க போக போறீங்க. ஆனா பயப்படாதீங்க, நீங்க மூவ் பண்ணிக்கொண்டே இருங்க, நீங்க நகர்ந்து கொண்டே இருங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக செய்ய போகிறார். பிசாசு இன்றைக்கு சில காரியங்களை செய்ய தூண்டுகிறான், சில காரியங்களை செய்வதற்கு அவன் முனைகிறான். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு அன்பு வேணும்யா. அன்பு இல்லாவிட்டால் வேற ஒன்றுமே செய்யலாம். இந்த ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்லாவிட்டா எதுவா இருக்கலாம், எந்த ஊழியமா இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அன்பு தான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறது. ஏன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து சிலுவையிலே அவர் மரிக்கிறார். எதற்காக? அன்பு. இவர்கள் நரகத்துக்கு போவது நோ, என்னுடைய சித்தம் அல்ல, நான் போய் அவர்களுக்காக மறிக்கிறேன். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாது. பேதுரு அவரை மறித்து மறுதலித்து இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற பொழுது பிறகு அவரை கலிலேயா அந்த கடற்கரையில் வந்து சந்தித்து அவரை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு ஹாய், எப்படி இருக்கிறீங்க, என்னை நேசிக்கிறாயா? இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்பு மனுஷருக்குள்ளே இறக்கமா இருந்தால் நாங்களும் இயேசுவை போல நாங்கள் என்ன செய்வோம்? மாறிவிடுவோம். ஆனால் பிசாசுக்கு அது விருப்பம் இல்லை. நீ எப்பயுமே ஒரு கோவக்காரனாக இருக்கணும், நீ எப்பயுமே ஒரு ரணகலத்தை ஏற்படுத்துகிறவனாக இருக்கணும். ஆனால் தேவன் விரும்புகிறார் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். எப்படி என்றா மாயமற்ற அன்பு. அன்பண்டா சும்மா நாங்கள் அன்பு செய்யலாம், எல்லாரையும் பார்த்துட்டு வா வெரி குட் சூப்பர் நாங்கள் கட்டி இணைக்கலாம், பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம். ஆனால் நான் சிலரை பார்த்திருக்கிறேன், முன்னுக்கு போய் நிற்கும்போது அப்படி நல்லா இருக்கீங்க, ஓகே வெரி குட் சூப்பர், இப்படி வேலையெல்லாம் நல்லா செய்றீங்க. கொஞ்சத்தில் அவர் போன பிறகு இந்த போகிறான் பேர் மொட்டை
இந்த போகிறான் பாரு. சிலர் நோ அது செய்யாதீங்க, வேணுமெண்டா அவருக்கு முன்னுக்கே நீங்கள் சொல்லிடுங்க அதை மாதிரி. இந்த அவன் போகிறான் பாருங்க. நோ. இன்றைக்கு டெக்னாலஜி வளர வளர முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு ஏதாவது ஒரு கொண்டாட்டங்கள் ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி அது இது வந்துச்சுண்டா வெட்டிங்கண்டா போய் மாதக்கணக்காக இருந்து. ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜி வளர வளர நடந்து போய் கொண்டிருக்குமா, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. சைக்கிள் வந்த பிறகு சைக்கிளில் போய் ஹாய், பிறகு பைக் வந்த பிறகு ஹாய், கார் வந்த பிறகு அந்த இன்றைக்கு மாறிட்டு அப்படி உலகம். இன்றைக்கு அன்பும் அப்படியாக குறைஞ்சு போயிட்டு ஆளுங்களை நாங்கள் பார்க்க ஒரு மாதிரி, பின்னுக்கு போகணுன்னு போக விட்டு பின்னுக்கு ஒரு மாதிரி. நான் வெளியில் இருக்கிறவங்க செய்யட்டும், ஆனால் நாங்கள் செய்ய வேணாம். வா, எப்படி நீங்கள் முன்னுக்கு இருக்கிறீங்களோ போக விட்டோம். வா. எனவே மாயமற்றதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மாயஜாலம், மாயம் பண்ணுகிற விஷயம் இன்றைக்கு கூடவாக இருக்கிறது. இவைகளை விட்டுருங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இயேசுவை போல நாங்கள் மாறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். மாயமற்ற அன்பு இருக்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் தீமையை நாங்கள் வெறுக்க வேண்டும், நன்மையை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஒருவர் செய்த தீமைக்கு நாங்கள் செய்த தீமையை நாங்கள் மறக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம், மன்னிப்போம், மறப்போம். இப்போ அடிக்கடி தீமை செய்கிறாங்களா, கொஞ்சம் விலகி இருப்போம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பைபிள் சொல்லுகிறது, தீமைக்கு நீங்க தீமை செய்ய வேணாம், நீங்க நன்மை செய்யுங்க. சத்ருவுக்கு, உங்களுடைய சத்ருவா இருக்கிறான் அவனுக்கு நீங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்படி நீங்க செய்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க, அக்கினி தழலை உங்களுடைய தலையில, அவனுடைய தலையில நீங்க போடுகிறீங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், சகோதர சிநேகம் இருக்க வேண்டுமாயின் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இதில் நாங்கள் பார்க்கிறோம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரராக இருக்கிறோம். யூதரன் இல்லை, கிரேக்கன் இல்லை, நாங்கள் எல்லாருமே நாங்கள் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஒரே மாதிரி இருக்கிறோம். எனவே நாங்கள் பட்சமாக இருக்க நாங்கள் முயற்சி செய்வோம். எனவே ஒருவர் மேல் ஒருவர் நாங்கள் பட்சமாக இருப்போம். மரியாதை கனம் பண்ண நீங்கள் முந்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த கனம் இல்லாமல் போயிட்டு, நாங்கள் சின்னனாக இருக்கும்போது இந்த ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவோம், கவர்மெண்ட் பஸ்ஸில். வயதானவங்க வந்துட்டா நாங்கள் என்ன செய்வோம், எழும்பி அவங்களுக்கு சீட்டை கொடுப்போம். வீட்டுக்கு யாராவது வயசானவங்க வந்துட்ட அவர்களை கனம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு அது அப்படி டோட்டலாக மாறிக்கொண்டு போகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தலைமத்துவத்தில் இருக்கிற, அல்லாவோட லீடர்ஷிப்பில் இருக்கிற உங்களுக்கு வயது குறைஞ்ச ஒரு நபராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்குரிய அந்த கனத்தை நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு வயசானவங்க, அதாவது உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களை கனம் பண்ண முயற்சிங்க. அதே மாதிரி ஈக்குவல் தான், பக்கத்தில் இருக்கிற நண்பரை நாங்கள் கனம் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறார்களை நாங்கள் கனம் பண்ணணும். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அதுக்கு முந்திக் கொள்ளுங்க. ஒருவரை ஒருவர் மரியாதை கொடுக்க, அவர்களை கனம் பண்ண நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமாயில் நீங்கள் கொஞ்சம் அனலாக இருங்க, ஃபயராக இருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நாட்கள் நாங்கள் தூங்குகிற காலங்கள் அல்ல, அசதியாக இருந்த காலங்கள் போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கு செல் குரூப் தூங்குகிறது, இந்த வெனிஸ்டே ப்ரேயர் செத்து போகிறது. வேற என்ன, பிபி நெக்ஸ்ட் ஜென் வர்ஷிப் டீம், கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஃபயர் ஆகும், இருக்கிற ஊழியங்களை கட்டி எழுப்புவோம். எவ்வளவோ ஊழியங்கள் இருக்கிறது, நீங்கள் வாங்க வந்து இணைஞ்சி செய்யுங்க. ஒரு காலம் இருந்தது, மக்கள் வந்து கேட்பாங்க, ஏய் பாஸ்டர் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், லீடர்ஸ் என்ன உதவி செய்யணும். ஆனால் இன்றைக்கு கால் பண்ணி கேட்டு ஐயோ சொல்லியும் இன்றைக்கு மறந்து போகிறார்கள், இன்றைக்கு அலட்சியம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு ஆள் தேவை. தீமையை சொன்ன மாதிரி நாங்கள் திருப்பி கொடுக்கிற நேரம் என்ன, அடி இல்லை, தீமை இல்லை, நன்மையை நாங்கள் கொடுக்கிற நேரம். நாங்கள் இன்றைக்கு இதில் உட்கார்ந்து இருக்கிறோம்டா, நீங்களும் நானும் இதில் உட்கார்ந்து இருக்கிறோம்டா, எங்களுக்காக ஒரு மனுஷன் அடிக்கடி வந்து எங்களை விசாரித்து எங்களை
அவருடைய அன்பை பற்றி சொல்லி எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் வந்து இயேசுவை சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் முடியாமல் இருக்கு. 1 மணி நேரம் ப்ரேயரில், அந்த ஆன்லைன் ப்ரேயர், வெனிஸ்டே ப்ரேயரில் வர முடியாமல் இருக்கிறது. சில காரியங்களை, ஊழியங்களை பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு உணர்வோம், வெளிப்படைவோம். இன்றைக்கு ஆண்டவருக்காக நாங்கள் காரியங்களை செய்வோம். இறுதியாக பொதுவாக ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் எங்களுக்கு நீங்கள் பன்னெண்டு பார்த்தீங்கன்னா, நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும். நாங்கள் இறுதியாக நாங்கள் முடிக்க போகிறோம். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைச்சலிலே யாருக்காவது நீங்கள் உதவி செய்ய வேண்டுமானால் உதவுங்கள், அந்நியர்களை உபசரியுங்கள், துன்பப்படுகிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அழுகிறவர்களுடைய அழுங்கள். சபையில் யாராவது இறந்துட்டாங்கட்டா போங்க, போய் எப்படி அவங்கள நல்லா விசாரிங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் விசிட் பண்ணுங்க. டைம் இல்லை தான், யாருக்கு தான் டைம் இல்லை? டைம் இருக்குது, ஒதுக்குங்க. கொஞ்சம் ஏதாவது ஒன்றை செய்ய பாருங்க. நாங்கள் ஏதோ ஒரு இந்த குப்பைகள் அல்ல, நாங்கள் ஏதோ ஒரு வேஸ்டான பொருட்கள் அல்ல. தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் செத்து போன மாதிரி நாங்கள் நடக்கக்கூடாது. சபைகள் சாகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நாற்காலிகள் எல்லாம் வெறுமையாக இருக்குது. இதெல்லாம் எல்லாருடைய பொறுப்புகளும். இன்றைக்கு ஏதோ காரியத்தை செய்ய வேண்டும், ஆனால் நாங்கள் என்னண்டா ஒருவர் வெறுத்து, அவரோட நான் பேசுகிறதில்ல, இவரோட பேசுகிறேன், அவர்கிட்ட மூக்கு சரியில்லை, இவர்கிட்ட வாய் சரியில்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு நாங்கள் ஆண்டவருக்காக செயற்படுவோம். புரியுதா? ஆண்டவருக்காக செய்வோம். ஒரு வாழ்க்கை தான், ஒருக்கா செத்து போனால் அவ்வளோதான், பிறகு நாம் இல்லை. அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது, 2வது எனக்கு உன்னை ஒப்புக்கொடு, எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன்னை பயங்கரமாக நான் பாவிக்குவேன், நான் உன்னை பயங்கரமாக நான் பயன்படுத்த போகிறேன். இப்படித்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் மனிதர்களை பயன்படுத்தினார். டாக்டர் பில்லி கிரஹாம், டாக்டர் மோரிஸ் ஷெர்லோ, டிஜிஎஸ் தினகரன், எப்படி பல மனிதர்கள், டிஎல் மூடி, அநேக சிறுவர்களை பாதுகாத்தார். எனவே நாங்கள் இதில் இருக்கிறவர்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். தேவனோடு நாங்கள் நெருங்கி போகிற பொழுது தேவன் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார், அவருடைய திட்டங்களை தருவார், அவருடைய தரிசனத்தை தருவார். நாங்கள் சும்மா நாங்கள் இருந்தோம்னா அப்படியே தான், சாகும் மட்டும் இதான், அந்த ஹோனர் தான் அவங்களோட இடம். நீங்கள் எங்கேயோ இருக்கணும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும், எல்லாரும் போகணும். எனவே நாங்கள் தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகுவோம், தேவனுக்குள்ளாக பலப்படுவோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாங்கள் அப்படியே நாங்கள் எழுந்து நிற்போம். மனசின் உள்ளே ஓரோசை பேசுதோ, வாழ்வின் கசப்பை மீண்டும் நினைக்குதோ.